வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பீட்ரூட் பருப்பு வடை தாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. அண்ட் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நான் ஒரு மிக்சியில 1 கிளாஸ் கடலை பருப்பை 6 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லா திருன்னு இருக்கணும். ஃபுல்லாக ஃபைனாக அரைச்சிடாமல் திருன்னு பருப்பு வடைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அரைச்சி முடிச்சிட்டோம். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதோட கொஞ்சம் துருவி வச்ச பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் கொஞ்சம் தாராளமாகவே பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பீட்ரூட் டேஸ்ட் வந்து தெரிய போகிறதில்ல. உங்களுக்கு வடையோட சேர்ந்துரும் அது. ஸோ நான் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடையே வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இது ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஸ்நாக். உங்களுக்கு பீட்ரூட் சேர்த்த மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பிடிக்கிற பதத்தில் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போது வடை மாதிரி தட்டி நல்லா சூடான எண்ணெயில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்றொன்னா வடை மாதிரி தட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நல்லா ப்ரௌன் கலரில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கையும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.